முருகாசரணம், திருவடி சரணம். வணக்கம். முருக பக்தர்களுக்காக இன்னைக்கு நாம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோவில் பற்றி பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலையும், தக்கலை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு வேலிமலை குமாரசுவாமி திருக்கோவில். வேலிமலை குமாரசுவாமி கோவில்னு பேர் வர காரணம் என்னன்னு பார்க்கலாம். முருகப்பெருமான் தன்னோட திருமண வயதான குமார பருவத்தில் இங்கே வந்து குடியிருந்ததால் குமார கோவில் அப்படின்னும், முருகப்பெருமான் வள்ளியம்மை திருமணத்துக்காக வேள்வித்தி வளர்த்த மலைங்கிறதால வேள்வி மலையினும் அழைக்கப்படுது. வேள்வி மலைங்கிறது காலப்போக்கில் மருவி வேலி மலைன்னு ஆயிடுச்சு. இந்த குமார கோவில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேள்வி மலையில் குடவரை கோயிலை கட்டியிருக்காங்க. வேலிமலை குமாரசுவாமி திருக்கோவிலில் நம்ம அப்பன் முருகனும் வள்ளியம்மையும் முதன்மை தெய்வங்களாக இருந்து அருள் புரியறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற முருகனோட மூலவர் சிலை 8 அடி 6 அங்குல உயரமும், வள்ளி அம்மையோட சிலை 6 அடி 8 அங்குல உயரமும் உடையதாக இருக்கு. மற்றபடி விநாயகர், சிவபெருமான், அம்மன், சுப்பிரமணிய சன்னதி, ஸ்ரீ தர்மசாஸ்தா, சண்டிகேஸ்வரர்னு தனித்தனிய சன்னதிகளும் இருக்கு. வெள்ளிக்கிழமைகளில் இங்கே பிரசாதமாக தரப்படுகிற கஞ்சி நோய் தீர்க்கும் குணமுடையதுன்னு நம்புகிறாங்க. இனிமே ஆன்மீக சுற்றுலாவுக்காக கன்னியாகுமரி வரப்போ கண்டிப்பாக நம்ம வேலிமலை குமாரசுவாமி திருக்கோவில் வந்து குமாரசுவாமி வள்ளியம்மையை தரிசனம் பண்ணிட்டு போக மறந்துடாதீங்க. நன்றி.